உண்மைகளை உரக்க சொல்லும் மைநியூஸ் 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து கார் மூலம் பாளையங்கோட்டையில் நடைபெறவுள்ள தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்திற்கு அவர் சென்று கொண்டிருந்தார். வழியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள், எலெக்ஷன் ஃபிளையிங் ஸ்குவாட் முதல்வரின் வாகனத்தை மறித்து சோதனையிட்டனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் பாரபட்சமின்றி முதல்வரின் காரையும் அதிலிருந்த உடைமைகளையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சோதனைக்குப் பிறகு எவ்வித ஆட்சேபனைக்குரிய பொருட்களும் இல்லை என்பதை உறுதி செய்த அதிகாரிகள் வாகனத்தைச் செல்ல அனுமதித்தனர். முன்னதாக கடந்த மார்ச் 31ஆம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் சாலையிலும் முதல்வரின் வாகனம் இதேபோல் சோதனையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. अरे डिस्टर्ब ना अभी नहीं करनी तो हाँ राइट